ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் மார்ச்-ஏப்ரல் 2024 ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் 4th செமஸ்டர் கரண்ட் எக்ஸாம் இது. இதில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக 2 எக்ஸாம் வந்து எலெக்ஷனால் போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிரான்ஸ்டியூசர் அண்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டும் பார்த்தா 24, 25 வச்சுருக்காங்க போஸ்ட்போன் பண்ணி. ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்டில் 4th செமஸ்டரில் பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிரான்ஸ்டியூசருக்கு முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே 2 எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, கரண்ட் எக்ஸாம் இன்னும் 2 பேப்பர் தான் இருக்குது. அதில் பார்த்தோம்னா இந்த மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்டியூசர்ன்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஸோ எதனால் இதை வந்து ஈஸியான சப்ஜெக்ட்டு சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம் வந்துடும். எதுவுமே தியரி கொஸ்டின் இருக்காது, எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே வந்து டெரிவேஷனும் இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டாலே மேக்ஸிமம் 6 or 7 மார்க் வாங்கிடலாம். தென் அதில் இருக்க பார்ட்ஸ், டயக்ராமில் இருக்க பார்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன ஒர்க் பண்ணுது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி தேடி தான் எழுத போகிறோம். அதனால் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக எழுதி பாஸ் ஆகலாம் கரண்ட்டு பேப்பர் எழுதுகிறவங்க. அதே போல் பார்த்தோம்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஏன்னா வந்து இந்த முறை நீங்கள் எல்லா பேப்பரும் வந்து காலேஜில் படிக்கும்போதே கிளியர் பண்ணால் தான் ஃபஸ்ட் கிளாஸ் வரும். தென் காலேஜ் விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் வந்து திரும்ப அரியர் எக்ஸாம் எதுனா செகண்ட் கிளாஸ் தான் வரும். அதனால் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தா அவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஈஸியாக பாஸ் ஆகுங்க. ஸோ டயக்ராம்ஸ் திரும்ப சொல்கிற விஷயம், டயக்ராம்ஸ் மட்டுமே போட்டு பார்த்தாலே இந்த மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்டியூசரில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக டயக்ராமை திரும்ப போட்டு பாருங்கள். ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, செகண்ட் கொஸ்டின் அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தேர்ட் கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபோர்த் கொஸ்டின் பேசிக் டெஃபினேஷன் பார்த்தா கேட்பாங்க. இந்த ட்ரூ வேல்யூனா என்ன, அக்யூரேசினா என்ன, எரர்னா என்ன சொல்லிட்டு இது மாதிரி கேட்பாங்க. அதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 3 மார்க் 4 மார்க்னு கொடுத்து கேட்பாங்க. அதுமாரி கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். அதில் பார்த்தோம்னா 3 ஃபங்க்ஷன் இருக்கும். இண்டிகேஷன் ஃபங்க்ஷன் பண்ணணும், ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்புறம் பார்த்தோம்னா கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து இந்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஸ்டின் வந்து அக்டோபர் 23 கேட்டாங்க. அதில் பார்த்தோம்னா ப்ரைமரி வரும், செகண்டரி வரும். ப்ரைமரியில் 3 டைப் வரும், செகண்டரியில் பார்த்தோம்னா இண்டிகேஷன், அந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுமாரிலாம் வரும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. நீங்கள் அதை லாஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் மீட்டர். ஸோ அந்த அனலாகும் அந்த டிஜிட்டல் 2 மீட்டரையும் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு ஸோ என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன போல் அந்த டெஃபினேஷன்லாம் கேட்பாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்பேரிசன் வந்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 14 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, 7 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் 7 மார்க்காக சப்டிவிஷனில் வந்து இதில் இருக்க எல்லா கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஸோ 7 மார்க்குக்கு என்னென்ன எழுதுமோ அது எழுதுங்க. இதை தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. தென் அனலாக் அண்ட் டிஜிட்டல் மீட்டர் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் டெஃபினேஷன், கம்பேரிசன், அப்ளிகேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். இந்த கொஸ்டினை நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதையும் இங்கே பார்த்துங்க. ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் தரவராக இருந்தாலே வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டில் நம்ம வந்து 2 சப்டிவிஷனாக பிரிச்சிட்டோம், பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்ட் ஏ இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பார்ட் பியில் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த யூனிட் கொஞ்சம் பெருசு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் படித்து கஷ்டப்படுறத விட பார்ட் ஏ பார்ட் பி தெளிவாக படிச்சிங்கன்னா எதனா ஒரு பார்ட்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். பார்ட் ஏல பார்த்தோம்னா இந்த மூவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் பற்றி கேட்பாங்க. பார்ட் பியில் வந்து இந்த எர்த் மேக்கரு அதை பற்றி, அந்த பிரிட்ஜஸ்லாம் அதை பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னா எந்த பார்ட் ஈஸியாக இருக்கோ அந்த பார்ட்டை இன்னும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட்டில் நான் இந்த முறை என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தோம்னா பர்மனெண்ட் மேக்னெட் மூவிங் காயில். இந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டினை கேட்கல, அதுக்கு முன்னாடி முறை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த பர்மனெண்ட் மேக்னெட் மூவிங் காயில் தான். ஸோ PMMCன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கொஸ்டினை. அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் டைனமிக் டைப் மூவிங் காயில்
மீட்டர். ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3வது கொஷின் வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எஸ்பெஷலி வந்து அட்ராக்டிங் ஃபோர்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எதனா ஒன்று கேட்டிருக்காங்க. இல்லை 7 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த எந்த கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மூவிங் அயன் சிஸ்டமில் தான் அட்ராக்டிங் ஃபோர்ஸ், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இந்த கொஷின் தான் அக்டோபர் 23 கேட்டாங்க. அதனால் இந்த முறை நீங்கள் மேலே இருக்க அந்த 2 கொஷின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த 3வது கொஷின் படிச்சுக்கோங்க. இதுவே பார்ட் பியில் வந்துட்டோம்னு பார்த்தோம்னா கெல்வின் பிரிட்ஜ் படிச்சுக்குங்க. ஸோ இந்த கெல்வின் பிரிட்ஜ் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் வந்து 15 மினிட்ல தூக்கி வச்சுட்டு கேட்டான். ஸோ இன்டெரக்டாக கொஷின் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னு கொடுத்து கேட்டான். அதனால் இந்த முறை இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, கெல்வின் பிரிட்ஜ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெக்கர் அதை பார்த்துக்கோங்க. எர்த் டெஸ்டர் அதையும் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. டயக்ராம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் பி பார்ட்டில் என்ன கொஷின் கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா வீஸ்டன் பிரிட்ஜை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டதால் திரும்பவும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு கெல்வின் பிரிட்ஜு, எர்த் ரெசிஸ்டர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வீஸ்டன் பிரிட்ஜும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் செகண்ட் யூனிட். எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் யூனிட்டில் பார்ட் பி படிக்கிறத பார்ட் ஏ படிச்சிடலாம். பார்ட் ஏல கம்மியான கொஷின்ஸாக இருக்கும். நீங்கள் டயக்ராம் போட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் யூனிட். இந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம 2 சப்டிவிஷனாக கொடுத்துட்டோம், பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. இந்த 2 பார்ட்டில் இருக்க கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கான். மேலே பார்த்தோம்னா எனர்ஜி மீட்டர்லேருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும், கீழே பவர் ஃபேக்டர் மீட்டர்லேருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது சிங்கிள் ஃபேஸாக 3 ஃபேஸான்றது மட்டும் தான் மாறிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து எனர்ஜி மீட்டர் கொஷின் படிச்சிருந்தா அதை படிச்சுக்கோங்க, இல்லை பவர் ஃபேக்டர் படிச்சிருந்தாலும் இதை படிச்சுக்கோங்க, பார்ட் ஏ பார்ட் பின்னு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கொஸ்டினுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கொடுத்துருக்கோம். இந்த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ கேட்டுட்டாங்கன்றதால திரும்ப கேட்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் சிங்கிள் ஃபேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டயக்ராம்லாம். ஸோ அதனால் திரும்ப அதே கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஏன்னா வித்தியாசமாக எதனா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர் கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. தென் அப்படியே பார்ட் பிக்கு போய்ட்டோன்னா வச்சுக்கிங்களேன், சிங்கிள் பேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டர். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா 3 பேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டர். இந்த 2 கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைமாக கேட்கல, அதுக்கு முன்னாடி டைமில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த முறையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனர்ஜி மீட்டரா பவர் ஃபேக்டர் மீட்டரான்னு பார்த்துக்குங்க. டயக்ராம் பக்காவாக போட்டு அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்லாம் வந்து டயக்ராம் வச்சு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் இந்த 3 யூனிட்லேயும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ மினிமம் ஒரு 4 14 மார்க் அட்டன் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 மார்க்காச்சும் கரெக்டாக எழுதணும், அப்போ தான் பாஸ் ஆக முடியும். எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 4th யூனிட். இந்த 4th யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். ஸோ மொத்தமாகவே கொஷின்ஸ் வந்து ஒரு 5-6 தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஷின் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்துட்டேன், ஆனால் எக்ஸ்ட்ரா கொஷின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அது பி பார்ட்டில் வரும். கீழே இருக்குது பார்த்தீங்களா பிரிட்ஜஸ் கொஸ்டின், அதெல்லாம் வந்து ஏ பார்ட்டில் வரும். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா இந்த மேக்ஸ்வெல் பிரிட்ஜு, ஆண்டர்சன் பிரிட்ஜு, வீஸ்டன் பிரிட்ஜு இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமாக வந்து நடந்த எக்ஸாமில் ஷேரிங் பிரிட்ஜ் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆண்டர்சன் பிரிட்ஜ் படிச்சுக்கோங்க, மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இல்லை வந்து எனக்கு வந்து பார்ட் பி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் கேத்தோட டியூபு. ஸோ சிஆர்ஓ அப்புறம் சிஆர்டியை வந்து எழுத மறந்துட்டேன், அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க, சிஆர்ஓ. ஸோ லாஸ்ட் டைமாக இந்த சிஆர்ஓ கொஸ்டினை கேட்டுட்டான். ஸோ அதனால் திரும்பவும் கேட்கவும் வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிஆர்ஓ படிச்சுக்கோங்க, சிஆர்டியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இதை தவிர இந்த யூனிட்டில் வேறு எதனா கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். ஏசி சிக்னல் கண்டிஷனிங் அண்டு டிசி சிக்னல் கண்டிஷனிங். ஸோ ஏசி டிசி 2 சிக்னல் கண்டிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சிஆர்ஓலேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் பிரிட்ஜ், ஆண்டர்சன் பிரிட்ஜிலேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமாக வந்து டிரான்ஸ்டியூசர் அந்த கொஷின்ஸ்லேருந்து அவங்க கேட்குறது கிடையாது. அதனால் இந்த முறை டிரான்ஸ்டியூசர் கொஷின்ஸும் சேர்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ 5th யூனிட் மட்டும்தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க டிரான்ஸ்டியூசர் பற்றி. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தோம்னா 4th யூனிட்டில் டிரான்ஸ்டியூசர் பற்றி கேட்பாங்க. அதனால் வந்து 3 செட்டு கொஷின் இருக்குது, அதில் வந்து 2 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. செட்டு என்னன்னு பார்த்தோம்னா சிஆர்ஓ, சிஆர்டி, டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப்பு, டிசி சிக்னல் கண்டிஷனிங், ஏசி சிக்னல் கண்டிஷன், அதுலேருந்து ஒரு கொஷின், இந்த பிரிட்ஜஸ்லேருந்து ஒரு கொஷின். ஸோ அதுக்கு அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 5th யூனிட். இந்த 5th யூனிட்லேருந்து நம்ம சொல்கிற கொஸ்டினை எப்பயுமே கேட்கவே மாட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. லாஸ்ட் டைமாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5th யூனிட்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியல, ஜென்ரலாக அவங்க ஒரு கொஸ்டினாக கேட்டு விட்டு போயிடுறாங்க.
ஸோ அதனால் அந்த 5th யூனிட்டு நீங்கள் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரியே பார்த்துக்குங்க. இதுலேயும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்ட் ஏ பார்ட் பியில் சொல்லிட்டு. ஸோ பார்ட் ஏல பார்த்தோம்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரும் எல்விடிடி கொஸ்டினும் பார்த்துக்குவாங்க. பார்ட் பியில் வந்து ஆல் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசரு, ஃபோட்டோ வோல்டிக் டிரான்ஸ்டியூசரு. ஸோ கீழே பார்த்தோம்னா எல்லாமே டிரான்ஸ்டியூசராக வரும், மேலே வந்து சென்சார்ஸாக வரும். அதுக்கு அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ வோல்டிக் டிரான்ஸ்டியூசர் கொஸ்டினும் இந்த ஹால் எஃபெக்ட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து கேட்பான் எப்பயுமே. அதுபோல் ஜென்ரலாகவும் கேட்டால் அதுமாரி ஜென்ரலாக எழுதுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொஸ்டின்ஸில். ஸோ 5 யூனிட்டுக்கான 14 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சரோட போட்டிருக்கோம். அதை டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 3 மார்க் கொஸ்டின்ஸும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட்ட தொடர்ந்து பார்த்தவங்க சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.